அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடுடைய நலத்திட்டங்களை பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இதோடைய தொடர்ச்சியாக வீடியோ 6. ஸோ இந்த வீடியோ 6ல் இது நாள் வரை பார்த்தீங்கன்னா வீடியோ 5 வரைக்குமே ஒரு 15-18 திட்டங்கள் நம்ம பார்த்துருப்போம். இந்த வீடியோ 6ல் அந்த திட்டங்கள் அதோடைய தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். அடுத்தது உங்களை தேடி உங்கள் ஊரில் அப்படின்ற ஒரு முக்கியமான திட்டம். இந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அரசு சேவைகள் உங்கள் வீடு தேடி வரணும். அதான் நோக்கமே. உங்க வீடு தேடி உங்களுடைய குறைகளை கேட்டு அந்த குறைகளை உடனுக்குடன் தீர்வு காண்பது இந்த திட்டத்தினுடைய பிரதானமான நோக்கம். என்ன சொல்றாங்கன்னா, அரசு இயந்திரத்தை நீங்க பார்க்க வர வேண்டாம், அரசு இயந்திரம் உங்களை நோக்கி வருகிறது. இந்த களத்தில் முதலமைச்சரும் வருகிறார் அப்படின்றது அந்த பொருளே. இப்ப என்ன சொல்றாங்க, உங்களுடைய குறைகள் என்னன்றதை நாங்கள் கவனமாக ஆராய்ந்து உங்களுடைய கோரிக்கை மனுக்களை பெற்று நாங்கள் அந்த குறைகளை விரைவாக தீர்வு காண்பது இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ரைட். இப்ப என்ன பண்ண போறாங்க, ஒரு மாதத்திற்கு ஒரு தாலுக்கா. இப்ப எக்ஸாம்பிள் பாருங்க, ஒரு டிஸ்ட்ரிக்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல தோராயமா ஒரு 12 தாலுக்கா இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு தாலுக்காவையும் ஒவ்வொரு மாதம் அந்த மாவட்டத்தினுடைய ஆட்சியர்கள், மாவட்டத்துடைய அதிகாரி, சம்பந்தப்பட்ட கிராம நிர்வாக அலுவலர் அனைவரும் சேர்ந்து அந்த தாலுக்கால என்ன பிரச்சனைகள் இருக்கு, அந்த வட்டத்துல என்ன விதமான பிரச்சனைகள் இருக்கு, அடிப்படை வசதிகள் என்ன கிடைக்கல, அதை அனைத்தையும் கேட்டறிந்து ஒரு கோரிக்கை மனுவா பெறும் எழுத்து வடிவத்துல. இப்ப என்ன பண்றாங்க, ஒரு மாதத்தினுடைய 4வது வாரம், அதாவது 4வது புதன்கிழமை, 4வது புதன்கிழமை அந்த தாலுக்காவிலே தங்கி 24 மணி நேரம் ஸ்டே பண்ணணும். 24 hours என்ன பண்ணணும், ஸ்டே பண்ணி அதற்கான தகவலை மக்களிடம் கோரிக்கை மனுக்களை பெற்று அவருடைய குறையை விரைவாக தீர்த்து வைக்குவதை உங்களை தேடி உங்கள் ஊரில். அப்போ முதல்ல என்ன சொல்லணும், முதல்ல அரசு சேவைகள் என்னென்ன இருக்குன்னு சொல்லணும். கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்கு, இந்த அரசு சேவைகள் மக்களுக்கு எளிதாக கிடைக்குதா, போய் சேருதா, மக்கள் சேவை போய் சேருதா, இது சம்பந்தமாக அரசு அலுவலர்கள் உங்களுக்கு அந்த திட்டத்தை பத்தின ஒரு விளக்கம் கொடுக்குறாங்களா இல்லையா, இது எல்லாத்தையுமே ஒரு தலைமையிடத்துல இருந்து கவனிக்கக்கூடிய திட்டம் தான் உங்களை தேடி உங்கள் ஊரில். சரி, சொல்றாங்க ஒவ்வொரு மாதமும் 4வது புதன்கிழமை 4th Wednesday என்ன பண்ணுவாங்க, அரசு அலுவலர் அங்கேயே தங்கி மாவட்ட ஆட்சியர் உட்பட என்ன பண்ணுவாங்க, தங்கி உங்களுக்கான கோரிக்கைகளையும் உங்களுடைய குறைகளையும் தீர்த்து வைப்பாங்க. இது கண்டிஷன் நம்பர் 1. நெக்ஸ்ட், அரசு சேவைகளை மக்கள் எளிதாக பெற வழிவகை செய்கிறது உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்டம். கூடுதலாக அரசின் திட்டங்களை மக்கள் விரைந்து பலன் பெறணும். இந்த திட்டங்கள் இருக்குன்னா அந்த திட்டங்களை விரைந்து எலிஜிபிள் பேஸ்ட் ஆன் உங்களுக்கு தகுதி இருந்தால் அந்த திட்டத்தை விரைவாக பயனடையுமாறு இந்த திட்டமானது உங்களுக்கு வழிவகை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அரசு இயந்திரம் உங்களை தேடி உங்கள் வீட்டுக்கு வருவதே, அதன் மூலமாக உங்களுடைய சேவைகள் விரைவாக பூர்த்தி செய்யப்படுவதே இந்த திட்டத்தினுடைய நோக்கம். ஜனவரி மாதம் 31ஆம் தேதி 2024 இந்த திட்டமானது நமக்கு தொடங்கப்பட்டிருக்கு. சரி, அடுத்தது முதல்வரின் திறனறி தேர்வு திட்டம். திறனறி தேர்வு திட்டம் IITM ரெண்டுமே ரொம்ப முக்கியம். என்ன சொல்றாங்க பாருங்க, இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம் ட்ரஸ்ட்னு. ட்ரஸ்ட் தமிழ்நாடு ரூரல் ஆப்டிடியூட் டெஸ்ட், தமிழ்நாடு ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆப்டிடியூட் டெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகே, இந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்ன, ட்ரஸ்டினுடைய சிறப்பு, 8ஆம் வகுப்பு வரைக்கும் நீங்க தேர்ச்சி ஆயிருக்கணும். 8ஆம் வகுப்புல 50% மேல நீங்க மதிப்பெண் பெற்றிருந்தால் 9, 10, 11, 12 இந்த 4 வகுப்புலையுமே என்ன பண்றாங்க, உங்களுக்கு 8ஆம் வகுப்புல 50% மதிப்பெண் எடுத்திருக்கணும். 9, 10, 11, 12 இந்த 4 ஸ்டாண்டர்ட்லையுமே என்ன பண்றாங்க, உங்களுக்கு வருடத்திற்கு 12,000 ரூபாய் வழங்கப்படும். சரி, இது ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது சென்னையை தவிர்த்து அனைத்து மாவட்டங்களும் இதுல பயன்பெறுவாங்க. ஏன்னா சென்னையில் என்ன வில்லேஜ் பஞ்சாயத்து அப்படிங்கிற கான்செப்டே கிடையாது. பட் இந்த முதல்வரின் திறனறிவு தேர்வு என்பது கிட்டத்தட்ட 10வது மதிப்பெண்ணை மையப்படுத்தி 11, 12ஆம் வகுப்புக்கு இந்த ஸ்காலர்ஷிப் மாதிரி ஒரு பெனிஃபிட்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 10th மார்க் வச்சு, 10th எலிஜிபிள் மார்க்கை வச்சு
கிட்டத்தட்ட தமிழகம் முழுவதும் ஒரு 1000 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. இந்த 1000 பேர்ல 500 ஆண்கள், அதாவது 500 மாணவர்கள், 500 மாணவிகள் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. சரி, இவர்களுக்கு இந்த 11th அண்ட் 12th கிடைக்கப்படும். ஓகே. கூடுதலாக இவர்கள் உயர்கல்வி படிக்கும்போது யூஜி முடிக்கிற வரைக்கும் கொடுப்பாங்க. கூடுதலாக அவங்க பிஜி படிக்கும் போது என்ன பண்றாங்க, அதற்கான 1000 ரூபாயும் வழங்கப்படும். அதாவது வருஷத்துக்கு 12,000 என்ன பண்றாங்க, உறுதிப்படுத்துறாங்க. கூடுதலாக இவர்கள் பள்ளி பருவத்தில் இருக்கும்போதே இவர்களுக்கான ஸ்டெம் எஜுகேஷன் வழங்கப்படுது. அவுட் சைட் ரீச் ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவோம். அவுட் சைட் அவுட்ரீச் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னு என்ன போதும்னா, அவர்களை வந்து கல்வி ரீதியாக மேம்படுத்தணும். கல்வி ரீதியாக ஒரு திறன்பட மேம்படுத்தும் நோக்கத்திற்காக என்ன பண்றாங்க, ஸ்டெம் எஜுகேஷன், சயின்ஸ், டெக்னாலஜி, இன்ஜினியரிங், மேத்தமெட்டிக்ஸ் போன்று என்ன பண்றாங்க, அவங்கள மேம்படுத்துறாங்க. சரி, அப்ப இந்த திட்டத்தினுடைய ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இந்த திட்டம் எங்க லான்ச் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 5 ஏப்ரல் 2023 ஐஐடி வளாகம், ஐஐடி மெட்ராஸ்ல இந்த ஸ்கீமை லான்ச் பண்றாங்க. ஓகே ஓகே. கிட்டத்தட்ட ஒரு திறனறின ஆப்டிடியூட் டெஸ்ட் ஆர் ஆப்டிடியூட் ஸ்கீம், ஆப்டிடியூட் ஸ்கீம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்பு படிக்கும் 1000 மாணவர்களை என்ன பண்றாங்க, தேர்ந்தெடுக்கிறாங்க. 500 சிறுவர்கள், 500 மாணவர்கள், 500 மாணவிகள் தேர்ந்தெடுக்கிறாங்க. ஓகே. இது 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை கிட்டத்தட்ட 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படுது மாதத்திற்கு. அப்போ வருடத்திற்கு என்ன பண்றாங்க, ஒரு 12,000 ரூபாய் வழங்கப்படுது. ஓகே. இந்த திட்டத்தில் தேர்ந்தெடுக்கும் மாணவர்கள் இளங்கலை, முதுகலை, அதாவது யூஜி அண்ட் பிஜி, இது யூஜி முடிக்கிற வரைக்கும் சரி, பிஜி முடிக்கிறது அதுக்கும் மாதம் என்ன பண்றாங்க, மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. இதோட கூடுதல் அடிஷனலான ஒரு பெனிஃபிட்ஸ் என்னன்னா, இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புறங்களில் படிக்கும் 1,00,000 மாணவர்கள் என்ன பண்றாங்க, 1,00,000 மாணவர்களை ஐஐடிஎம் மூலமாக இணைக்கிறாங்க. கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய 1,00,000 மாணவர்கள், டோட்டலா என்டையர் தமிழ்நாடு ஃபுல்லா 1 lakhs மாணவர்கள் என்ன பண்றாங்க, இணைத்து ஐஐடி மூலமாக ஒரு ஸ்டெம் எஜுகேஷனை வழங்குறாங்க. ஒரு முன்முயற்சியின் ஒரு பகுதியாக ஸ்டெம் குறித்த அவுட்ரீச் திட்டம் மாணவர்களை குறைக்கடத்தி தொழில்நுட்பங்களில் தொழில் செய்ய ஊக்குவிப்பதே நோக்கமாக கொண்டுள்ளது. செமிகண்டக்டர்ல அவங்களுடைய நாலேஜை டெவலப் பண்ணணும். ஓகே. வேற தொழில்நுட்பம், டெக்னாலஜி, டெக்னாலஜியில் டெவலப் பண்ணணும். இப்போ கிட்டத்தட்ட ஆப்டிடியூட் டெஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 10ஆம் வகுப்புல வந்து ஒரு 1000 மாணவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க. ஒரு 500 மாணவர்களையும் 500 மாணவர்களையும் பிரித்தவர்களுக்கான ஒரு கோச்சிங் நடைபெறுது. ஒரு ஆப்டிடியூட் டெஸ்ட் வழங்கப்பட்டு அதன் மூலமாக மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறாங்க. ஓகே. கூடுதலாக இதில் ஐஐடிஎம் சொல்லக்கூடிய ஐஐடி மெட்ராஸ் மூலமாக கிராமப்புற மாணவர்களுக்கு 1,00,000 கிராமப்புறங்கள்லேருந்து 1,00,000 மாணவர்களை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக என்ன பண்ணுறாங்க, ஸ்டெம் எஜுகேஷன் நாலேஜ் வழங்குறாங்க. செமிகண்டக்டரை பற்றின ஒரு கூடுதல் அறிவு அதையும் வழங்குறாங்க ஐஐடி மெட்ராஸ். தொழில்துறை சார்ந்த அறிவு அதுவும் வழங்குறாங்க. டெக்னாலஜி ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ தொடங்கப்பட்ட வருடம் 5 ஏப்ரல் 2023. ரொம்ப ரொம்ப முக்கியம். ரைட். என்ன சொல்லியிருக்கோம், முதலமைச்சரின் திறனறிவு தேர்வு திட்டம். 10ஆம் வகுப்பு படிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட 1000 மாணவர்களுக்கு மாதம் 1000 ரூபாய் உதவித்தொகை 11, 12ஆம் வகுப்பு முடிக்கும் வரை வழங்கப்படும். இந்த உதவித்தொகை 11, 12 மாதம் 1000 ரூபாய். ஐஐடி உள்ளிட்ட முன்னணி கல்வி நிறுவனங்களில் பயிற்சி வழங்கப்படும். ஓகே. இந்த மாணவர்கள் உயர்கல்வி பயிலும் போதும் ஆண்டுக்கு 12 ரூபாய் உதவித்தொகையாக வழங்கப்படும் என்றதை சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பெனிஃபிஷியரி ஸ்கீம், முதலமைச்சரின் திறனறி தேர்வு திட்டம். ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா விழுதுகள் திட்டம், ரொம்ப முக்கியமான திட்டம். இப்போ விழுதுகள் திட்டத்தை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம ஊரு நம்ம பள்ளி, நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டம், அதாவது நம்ம ஊர் நம்ம பள்ளின்னு சொல்லலாம், நம்ம ஸ்கூல் நம்ம ஊர் பள்ளி அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த திட்டத்தினுடைய சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஏதேனும் அரசு பள்ளியை தேர்ந்தெடுத்து அதற்கான கட்டமைப்பு வசதிகள், அதாவது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் சொல்லுவோம். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அதற்கான கட்டமைப்பு வசதிகளை ஏற்படுத்தி தரலாம் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அதாவது ஒரு பள்ளியை தத்தெடுத்து அந்த பள்ளிக்கான அனைத்து வசதிகளையுமே ஏற்படுத்தி கொடுக்கணும்.
சரி. அப்போ இதுக்கும் அந்த திட்டத்துக்கும் என்ன ஒரு டிஃபரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப இதுவரைக்கும் எந்தெந்த முன்னாள் மாணவர்கள் அரசு பள்ளியை தத்தெடுத்திருக்காங்க, எவ்வளவு நிதி குடுத்துருக்காங்க, கிட்டத்தட்ட அந்த எவ்வளோ யார் யார் எத்தன நம்பர்ஸ் அது நமக்கு தெரியணும். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த முன்னாள் மாணவர்கள் எல்லாத்தையுமே ஒரே கொடையின் கீழ் இணைக்கணும். அதுதான் விழுதுகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்ப என்ன சொல்றாங்க, விழுதுகள் அப்படின்ற ஒரு திட்டம் என்னன்னா, இந்த மாரி அரசு பள்ளி முன்னாள் மாணவர்களை ஒரு கொடையின் கீழ ஒருங்கிணைக்கணும். அப்போ ஒருங்கிணைத்து இதுல எத்தன பேரு வாலண்டியரா இருக்காங்க, அரசு பள்ளி தத்தெடுப்பதற்கு எத்தன பேர் வாலண்டியரா இருக்காங்க, அப்படின்ற ஒரு ஒரு சிங்கிள் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு தான் விழுதுகள் திட்டம். அப்போ அதுக்கு முன்னாடி நம்ம என்ன தெரியும்னா, நம்ம ஊரு நம்ம பள்ளி ஸ்கீம பத்தி தெரிஞ்சிருக்கணும். ஸோ நம்ம ஊரு நம்ம பள்ளி திட்டத்தினுடைய சிறப்பு அப்படின்றது ஒரே பார்வையில அரசு பள்ளி முன்னாள் மாணவர்கள் தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஏதேனும் ஒரு அரசு பள்ளியை தத்தெடுத்து அந்த பள்ளிகளுக்கான கட்டமைப்பு வசதிகளான பெயிண்டிங்ஸ், காம்பவுண்ட் வால்ஸ், டாய்லெட்ஸ், லெபார்டரீஸ் போன்ற விஷயங்கள அமைச்சு கொடுக்கணும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யார் உள்ள எந்தெந்த பேர் எந்தெந்த துறைகள் இருக்கிறாங்க அப்படின்ற எல்லா முன்னாள் மாணவர்களையும் ஒரே பிளாட்ஃபார்ம்ல கொண்டு வரணும். அதற்கு தொடங்கப்பட்ட திட்டம் தான் விழுதுகள் அப்படின்ற திட்டம். ரைட். அப்ப இதுக்கான ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணி கிட்டத்தட்ட 7,00,000 மாணவர்கள வந்து என்ன பண்றாங்க, ஒரே விஷயத்துல உள்ள கொண்டு வராங்க. 7,00,000 மாணவர்கள் பதிவு பண்ணியிருக்காங்க இதுல. 7,00,000 மாணவர்கள்லேருந்து ஒரு குறிப்பிட்ட நபர்களை மட்டும் தேர்ந்தெடுத்து, அவர்கள் என்ன பண்றாங்க, அந்த குறிப்பிட்ட நபர்கள மட்டும் என்ன பண்ண உள்ள வச்சுக்கிட்டு, அந்த கவர்ன்மென்ட் ஸ்கூல்ஸ ப்ரமோட் பண்றாங்க. சரி, அப்ப இது மூலமா என்ன பண்ணுவாங்க, அவர்களுக்கு தேவையான நிதி வழங்கப்படும். இந்த திட்டத்தின் மூலமாக அரசு பள்ளிக்கு தேவையான நிதி வழங்கப்படுது. ஸோ அரசு பள்ளிக்கான மேம்பாட்டு வழிகாட்டல் ரொம்ப முக்கியம். ஒரு மேம்பட்ட வழிகாட்டியும் குடுக்குறாங்க. சரி, இது போக நெக்ஸ்ட் என்ன பண்றாங்க, இந்த ஜனவரி மாதம் 9, 2024 தான் திட்டம் தொடங்கப்படுது. ஜனவரி மாதம் 9ஆம் தேதி 2024 இந்த திட்டத்த லான்ச் பண்றாங்க. ஓகே. அப்போ வந்து அரசு பள்ளிக்கான தேவையான நிதி மற்றும் வழிகாட்டல், ஓகேங்களா? அந்த மாரி திட்டம் தான் இந்த விழுதுகள் அப்படின்ற முக்கியமான திட்டம். ஓகே. அடுத்தது சமாதான் திட்டம். ரொம்ப ரொம்ப முக்கியமான திட்டம். சமாதான் அப்படின்றது ஒண்ணுமே இல்ல. தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய சிறு வணிகர்கள், நடுத்தர வணிகர்கள், பெரும் வணிகர்கள் இடையே இருக்கக்கூடிய வரி நிலுவை, அந்த வரி நிலுவைக்கான போடப்பட்ட அபராதம், இதை வந்து அரசு அந்த வணிகர்களிடந்து எப்படி வாங்கணும்? பொதுவாக இந்த ஜிஎஸ்டி அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகு, பல சூழ்நிலைகளுக்கும், இல்லங்களுக்கும் அந்த வணிகர்கள் சந்திச்சாங்க. அதனால நெறைய வரி பாக்கிகள் இருந்திருக்கு. அந்த வரி பாக்கிய எப்படி வந்து நம்ப கவர்ன்மென்ட் கிட்ட வணிகர்கள்ட்ட இருந்து வாங்கணும்? அதற்காக நம்ம சமாதான் அப்படின்னு ஒரு திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது. சரி. அப்ப இந்த திட்டம் வந்து 2008 அந்த காலகட்டத்திலே தொடங்கப்பட்ட ஒரு திட்டம் தான். தோராயமாக 25,000 கோடி அவங்கள்ட்ட இந்த டாக்ஸ் டியூஸ் இருந்திருக்கு அப்படின்றத ஒரு தகவல் சொல்றாங்க இதுல. இப்ப 25,000 கோடி டாக்ஸ் டியூஸ் இருந்திருக்கு அப்படின்னா, இது வந்து ஒரு பெரும் சுமை. அரசுக்கு ஒரு பெரும் சுமையாக இருந்தாலும், அது வாங்கி ஏன்னா டாக்ஸ் மூலியமா தான் கவர்ன்மெண்ட் ரன் பண்ணி ஆகணும். இப்ப இது எப்படி அவங்கள்ட்ட எளிதாக வாங்கணும்? அப்ப சமாதான திட்டம் அப்படின்றது, அ வணிகர்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த வரியை எப்படி எளிதான முறையில நம்ப பெறலாம்? அவர்களுடைய இந்த சுமைய, இந்த வரி சுமைய எவ்வாறு குறைக்கலாம்? இது அரசிடம் இருக்கக்கூடிய பிரச்சனை எப்படி சமாளிக்கலாம்? அப்படின்ற ஒரு திட்டம் தான் இந்த சமாதான திட்டம். சொல்றாங்க. தமிழ்நாட்டில் வணிக வரிகளால் நிர்வகிக்கப்படும் பல்வேறு வரிகளுக்கான வரி, அபராதம், வட்டி நிலுவை, இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இந்த வரிக்கான வட்டி, அபராதம், இந்த நிலுவைகளை தீர்க்க மக்களை அனுமதிக்கும் ஒரு திட்டமாகும். அப்ப என்ன பண்றாங்க? தமிழ்நாடு வரிகள் நிலுவை தீர்வை சட்டத்தின் கீழ் அக்டோபர் மாதம் 2023ஆம் ஆண்டு தமிழக அரசு இந்த சமாதான திட்டத்தை அறிமுகப்படுத்துறாங்க. சரி. அப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாரி திட்டங்கள் இருந்திருக்கு. 2006, 2008, 2010, 2011ஆம் ஆண்டு இந்த சமாதான திட்டங்களை ஆல்ரெடி அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அன்னைக்கும் இந்த மாரி ஒரு வணிகர்கள் உடைய இன்னல்களை தீர்ப்பதற்காக இந்த சமாதான திட்டம் அறிமுகப்படுது. இதுல என்ன பலன்? அரசாங்கம் என்ன மாரியான பலன்கள குடுக்க போறாங்க?
அப்படின்றத பார்ப்போம். சரி, சிறு வணிகர்களுக்கு என்ன மாதிரி பலன் கொடுக்குறாங்க? சிறு வணிகர்களுக்கு இந்த முழுமையான தள்ளுபடி, அவர்களுடைய வட்டியா இருக்கட்டும், அபராதங்களா இருக்கட்டும், வரி பாக்கிகளா இருக்கட்டும், அதை முழுமையாக ஒரு தள்ளுபடி பண்றாங்க. 50,000க்கு கீழே உங்களுடைய வரிகள் இருந்தாலும் அது முழுமையாக தள்ளுபடி பண்றாங்க. இப்ப 50,000த்துல இருந்து 10,00,000க்கு உள்ள இருக்கக்கூடிய வணிகர்கள்ட்ட மட்டும் தான் என்ன பண்றாங்க, இந்த வரிய பெறப் போறோம். அப்படின்னா எவ்வளவு பெறப் போறீங்கன்னா 20% செலுத்தலாம். 20% நீங்கள் வரிகளை செலுத்தலாம் அப்படின்றத சொல்றாங்க. சிறப்பா தான். சிறு வணிகர்களுக்கான வட்டி முழுவதுமாக தள்ளுபடி ஆகுது. கூடுதலாக 50,000க்கு கீழ இருக்கக்கூடிய வட்டி முழுமையாக தள்ளுபடி ஆகுது. 50,000லிருந்து 10,00,000 இருக்கக்கூடிய வணிகர்கள் மட்டுமே 20% செலுத்தலாம் அப்படின்றத சொல்றாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா, தொழில் அணங்கு. ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த தொழில் அணங்கு அப்படின்ற விஷயத்த பார்ப்பதற்கு நாம் முன்னாடி, தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் தொடங்குவதற்கு முக்கியமான காரணம் என்ன என்றால், தமிழ்நாட்டுல இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தினுடைய பங்குகள் மிக குறைவாக இருக்கு. இந்தியாவுல முக்கியமான நகரமான குருகிராம், பெங்களூரு மற்றும் டெல்லி போன்ற பகுதிகளில் அதிகப்படியான ஸ்டார்ட் அப் நிறுவனங்களுடைய வளர்ச்சி இருந்திருக்கு. அந்த ஸ்டார்ட் அப் தொழில் நிறுவனங்கள் பெருகி வரும் நிலையில, இதை தமிழ்நாட்டிலையும் இந்த மாதிரியான ஸ்டார்ட் அப் நிறுவனம் டெவலப் பண்ணணும். என்ன பண்றாங்க கவர்மெண்ட், தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் அண்ட் இன்னோவேஷன் மிஷன் என்ற திட்டத்தின் மூலமாக இதை உள்ள இருக்கக்கூடிய அதிகமான ஆண்டர்பிரனர் தொழில் முனைவர்களை உருவாக்கணும். தொழில் முனைவர்களை உருவாக்கினால் ஸ்டார்ட் அப் நிறுவனம் சொல்லக்கூடிய புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம் டெவலப் ஆகும். சரி, அப்ப நான் தொடங்கணும் அப்படின்னா அரசுலேருந்து கைட்லைன்ஸ் எனக்கு ஒரு உதவி மையம் எனக்கு வேணும். சரி, வழிகாட்டும் உதவி மையம் தான். அதுக்காக என்ன பண்றாங்க, தொழில் நயம் அப்படின்ற ஒரு விஷயத்தை லான்ச் பண்றாங்க. தொழில் நயம் அப்படின்றது நோக்கம் என்னன்னா, அந்த தொழிலை இம்ப்ளிமெண்ட் பண்றவங்களுக்கு, அந்த லான்ச் பண்றாங்க இல்லையா, அவர்களுக்கு ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு விஷயம் தான் தொழில் நயம். தொழில் நயம் எனும் நவீன வடிவமைப்பு உதவி மையம் மூலம் இந்த ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை தொடங்குவதற்கு ஒரு வழிவகுப்பா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, ரொம்ப ரொம்ப முக்கியம். சரி, அப்போ தொழில் அணங்கு என்பது இது அதுல ஒரு பார்ட், ஒரு இன்டகிரேட்டட் ஸ்கீம் தான். பெண்களை மறுமலர்ச்சியில உருவாக்கணும். இப்போ அவருடைய வாழ்க்கையை மறுமலர்ச்சி ஆகணும்னா பெண்களை தொழில் முனைவோர் ஆக்கணும். அப்போ இந்த ஸ்டார்ட் அப் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அதிகப்படுத்தணும். கூடுதலாக இதனுடைய பெண்களுடைய பங்கும் அதிகரிக்கணும் என்ற நோக்கத்திற்காக தொழில் அணங்கு அப்படின்ற திட்டத்தின் கூடுதல் சிறப்பு. பெண்களையும் தொழில் முனைவராக அதிகப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காக தொடங்கப்பட்டதே இத்திட்டத்தினுடைய மிகப்பெரிய சிறப்பு. மீண்டும் அடுத்த வீடியோவில் தமிழக அரசின் திட்டங்களுடைய இதர திட்டங்களை நாம் பின்வரக்கூடிய வீடியோவில் பார்ப்போம். ஓகே, நன்றி, வணக்கம்.